ஹாய், இன்றைக்கி என்னோட டேயோட ஹைலைட்ஸாக பார்க்கலாம் வாங்க. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து காராமணி புளி குழம்பு நல்லா கத்திரிக்காய் போட்டு சூப்பராக பண்ணி அமைச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் இட்லி மட்டும் தான் செஞ்சேன். இட்லிக்கு சைட் டிஷ் வச்சு நல்லா ஒரு புடி பிடிச்சாச்சு. மியாக்கும் அதே பிரேக்ஃபாஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் வேலை செஞ்சுட்ருக்கிற டைம் மியா பேபி நான் வாட்டர் கலர் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஸோ இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட் பார்த்து ஒரு கார்ட்போர்டில் நானே வந்து ட்ரா பண்ணி செலோடேப் போட்டு வச்சுருந்தேன். ரீயூசபிள் தான். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈர துணியோ இல்லை வெட் வைப்ஸோ வச்சு நம்ம தொடச்சோம்னா எல்லாம் க்ளீனாக போயிடும். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பார்த்தேன், என்னமோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் போடும்போது கையில் பேலட் வச்சு போடுவாங்கன்னா அது மாதிரி மேடம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் இது முடிக்கிறதுக்கும் லன்ச் டைமுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. சேம் காராமணி குழம்பு புடலங்காய் பொரியலும் அத்தை காலையிலே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. இதை வந்து மியா பேபிக்கு இதை வச்சே வந்து ஃபுல்லாக ஊட்டி விட்டாச்சு. மியா பேபியோட நேப் டைம் தான் என்னோடய பிஸ்னஸ் டைம் ஆர்எல்ஸ் என்னோடய ப்ராக்டிஸ் டைம்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நான் சுட்டீஸ் பொட்டிக்கு எதுவுமே பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குந்தன் அக்சசரிஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு எதுவும் நான் அதில் சுட்டீஸ் பொட்டிக்கில் போடலை. பட் ஸ்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் தான். ஈவினிங்க்கு அப்புறமா வந்து திடீர்னு டிமார்ட் போகலாமா அப்படின்னு தோணுச்சு. சரி லேட்டானாலும் சரி டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் க்ராசரிஸ் அப்புறம் சில திங்ஸ் வாங்கினதுக்காக போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெயினாக போனது 2 கிஃப்ட்ஸ் வாங்கணும். அப்புறம் மியா பேபிக்கு ஒரு டாக்டர் செட் வாங்கணும்னு போனோம். பன்யா பேபிக்கு வந்து ஒரு ஜைலோஃபோன் கிஃப்டாகவும் அப்புறம் ஒரு 10-year-old பாய்க்கு வந்து ஒரு அக்ரிலிக் கலர்ஸ் கிஃப்டாகவும் வாங்கினேன். அவனுக்கு ட்ராயிங் பெயிண்டிங்லாம் இஷ்டமாக, அதனால் இது வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒழுங்காக அங்கேயே நான் கிஃப்ட் ராப் பண்ணியிருக்கணும். தேவையில்லாமல் அப்படியே வந்துட்டேன் அவசரத்தில். அப்புறமா இதை கிஃப்ட் ராப் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எப்படியோ நல்லபடியாக கிஃப்ட் ராப் பண்ணி முடிச்சாச்சு.